வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வருடத்தில் நடக்க போகிற ராகு பேதி பயிற்சி பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற 3 ராசிக்காரர்கள், முதல் 3 ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷம், ரிஷபம் அண்ட் மிதுனம் ராசிக்காரர்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ராகு கேது பயிற்சி என்பது ஒரு ராசிக்கு 18 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி காலம். ஸோ அந்த பயிற்சி காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மார்ச் 7ஆம் தேதி 2019 வரப்போகுது. ஸோ அன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து மிதுன ராசியின் புனர்வ பூச நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார். கேது தனுசு ராசியின் உத்திராட நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த ராகு கேது மாற்றங்களால நமக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய ராசி பலன்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் ராசி. ஸோ இந்த மேஷம் ராசிக்கு ராகு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து 3வது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். அதனால உங்களுக்கு ராசியின் 3வது வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைவதனால உங்களுக்கு மிகவும் சுபமான இடமாக அமைகிறது. இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் கொண்டு வரும். உங்களுக்கு முயற்சிகளால் சில சவால்களுடனும் எதிர்கொள்ளும் வீரமும் தைரியமும் மற்றும் உறுதியுடன் வழங்கும் ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை தரக்கூடிய இதாக சொல்லலாம். ஸோ உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் நல்ல உரையாடல்களை மேற்கொள்ள எண்ணுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரைவான முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மற்றும் அவசரமாக எதையும் செய்யாமல் இருப்பது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தது கேது தரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 9வது வீடான தனுசு ராசி கேது பயிற்சி அடைகிறார். இது உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும். நீங்கள் உங்களுக்கு சமயத்தில் கடவுள் மற்றும் இயற்கை இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் தருணமாக இது அமைகிறது. அதோட சில விதித்திட்டங்களை நீங்களே உங்களுக்கு சுமத்தி கொள்வீர்கள். அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டம் போட்டு விதிமுறைகளை வகுத்து கொண்டு ஸோ இதை கடைப்பிடிச்சு வாழ வேணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டை நீங்கள் பின்பற்றி வாழ்வீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு 2வது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். இதில் வீட்டில் உள்ள குடும்ப நல உறுப்பினர்களிடையே தவறான புரிதல் உண்டாகும். ஆதலால் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஸோ சொல்லும் வார்த்தை அதாவது நாவில் அடக்கம் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஸோ தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் நீங்கள் வேண்டும். ஸோ நீங்கள் என்னதான் செலவு பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் சேமிக்கணும்னு நினைச்சாலும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. ஸோ இதனால் நீங்கள் வந்து வரப்போறும் காலங்களில் செலவுகளை முடிந்தவரை குறைத்து கொண்டு பிற்காலத்துக்கு சேமிக்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக மாற வேண்டிய காலம் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேது 8வது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். இது மற்றவங்களை பற்றி நீங்கள் தேவையற்ற பேசுவதை விட்டுவிடுங்கள். அதாவது சிலர் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி பேசுறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அது தரக்கூடிய காலமாக அமைகிறது. வழக்கத்துக்கு மாறான பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதனால நிறைய அனுபவங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் நிறைய பணத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவும் கேதுவும் உங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு செலவினை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஸோ நீங்கள் எப்போவுமே செலவு பண்ணுறதை விட அதிகமாக செலவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ கையில் காசு மிஞ்சாத மாதிரி தான் உங்களுக்கு தோன்றக்கூடிய காலம் இது. ஸோ அதன் நலன் கருதி செலவினங்களை குறைக்க முடிந்தவரை முயற்சி செய்யவும். நம்ம அடுத்து பார்க்க பொழுது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் 1ஆம் வீட்டிற்கு ராகு பயிற்சி அடையும் போது வரும் நாட்களில் உங்களுக்கு ஏராளமான கலவையான முடிவுகளை வழங்கும் காலகட்டமாக இது தெரிகிறது. நீங்கள் வெளிப்பயணம் செல்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள். ஸோ அதாவது கிட்ட இருக்கும் இல்லைனா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள பார்ப்பீங்க. நீங்கள் நாகரிகம், மின்னணுவியல், தகவல் தொடர்பு ஆகிய தொடர்புடைய உங்கள் வாழ்வில் வரும் பிரபலமான விஷயங்களை பெறுவீர்கள். நீங்கள் இந்த தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு பிரபலமான நல்ல முன்னேற்றங்களை அடைவீர்கள். உங்கள் முயற்சிகளில் ஏதோனும் ஒன்று உங்களுடைய எதிர்பார்ப்புடன் ஒத்து போகாமல் இருக்கும். ஸோ அதை விட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அதனால நீங்கள் நிதானத்தை இழந்து கோபம் அடைவீர்கள். ஸோ அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அமைதியான மனநிலையை இழக்காதீர்கள். ஸோ ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதற்காக மனநிலைமையை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் இது.
கேது பார்த்தீங்க அப்படின்னா, கேது 7வது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். அது உங்களுக்கு குறைந்த பலன்களையே தரும். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப துடிப்புடன் செயல்படாமல் போகலாம். இதனால உங்களுக்கு முன்கோபம் ரொம்பவுமே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியில நீங்க அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க நிதானத்தை இழக்காமல் இருப்பது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் வேலை மற்றும் குடும்பம் சம்பந்தமாக வாழ்வில் பெரிய மாற்றங்கள் செய்ய எண்ணுவீர்கள். நிறைய மாற்றங்களை எண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் தோன்றிட்டு குழப்பங்களையும் தோன்றக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. ஸோ வாழ்வில் பெரிய மாற்றங்கள் இருக்க போறதுனால நீங்க விழிப்புடன் செயல்பட்டு நிதானத்தை கடைபிடித்து இருப்பது ரொம்பவுமே முக்கியமான ஒரு காலகட்டமாக தெரிகிறது. இப்போ நம்ம ராகு கேது பயிற்சினால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த தோஷங்கள் நீங்க நல்ல பலன்களை பெற ராகுவுக்கும் கேதுக்கும் அர்ச்சனை அபிஷேக பூஜை செய்வதனால் அவர்களுடைய ஆசீர்வாதமும் நற்பலனையும் பெறுவதற்கு துணையாக இருக்கும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி இனிதாக அமையட்டும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.